வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தின் உள்ளே ஓரினச் சேர்க்கையாளர்கள், அர்ச்சுனாவின் பகிரங்க குற்றச்சாட்டு. 299 மில்லியன் ரூபாய் நிதி செலவில் புனரமைக்கப்படவுள்ள குறிகட்டுவான் இறங்குதுறை. அச்சுவேலியில் 28 மில்லியன் ரூபாய் செலவில் புதிய தபால் நிலையம். பலுக்கும் தாஜுதீன் விவகாரம், நாமலின் சந்தேகத்துக்கிடமான ஆர்வம். மஹிந்தவுக்கு ஏற்படவுள்ள உயிராபத்து, அச்சத்தில் ராஜபக்ச குடும்பத்தினர். 2025 காப்போத சாதாரண தர பரீட்சை மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட முன்னாள் ஆளுநரின் ஹோட்டல். வவுனியா பிரதி முதல்வருக்கு எதிரான வழக்கை சுமூகமாக முடிக்கவே விரும்புகிறேன், அதற்காகவே பதவி விலகுமாறு கூறுகிறேன் என்கின்றார் உதயராசா. இனப்பிரச்சினை என்னும் பதத்தை மாற்றும்படி இலங்கை கோரியது, அதற்கமையவே மோதல்கள் என்று சொல் சேர்க்கப்பட்டதாக பிரிட்டன் விளக்கம். தொடர்பான விரிவான செய்திகள். அரசாங்கத்தின் உள்ளே ஓரின சேர்க்கையாளர்கள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எந்த பெற்றோரும் தனது பிள்ளை ஓரின சேர்க்கையாளராக மாறுவதை விரும்ப மாட்டார்கள். நாங்கள் பின்பற்றுவது இந்து, பௌத்தம், இஸ்லாம் மதங்களாகும். இவற்றில் இதற்கு இடமில்லை. யாருக்காவது எதுவும் பிரச்சனை என்றால் நான் வைத்திய முறையில் தீர்வை வழங்குவோம். நாட்டை வீணாக்க முடியாது. வெளிநாட்டிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து LGBTQ படம் காட்ட முடியாது. யாருடைய பிள்ளையையும் நாசமாக நான் விடமாட்டேன். இந்த நாட்டை அமெரிக்காவாக மாற்ற வேண்டாம், அதை சட்டமாக்கி எதிர்கால சந்ததியை நாசமாக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு கடுமையாக விமர்சித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவிக்கையில், வீடு வீடாக சென்று கிராமம் பூராகவும் சென்று தன்னிடம் தான் திட்டங்கள் இருப்பதாகவும் தன்னால் மாத்திரம்தான் இவற்றை செயல்படுத்த முடியும் என தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் செலவிட்ட நிதிகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது பல நிதி மோசடிகள் அதில் உருவாக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு 200 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டினூடாக 85 மில்லியன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்றிருந்தது. அதனூடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற வீடு அற்றவர்களுக்கு நிதிகளை வழங்கி அதன் ஒரு பகுதியினை நாங்கள் முடித்திருக்கின்றோம். அதனை போன்று மட்ட நிவகச திட்டத்தினூடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த கால ஆட்சியாளர் சைத் பிரேமதாஸ் ஆட்சி காலத்தில் பல வீடுகள் உருவாக்கப்பட்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு இன்று அதுவரும் அடித்தளமிட்ட நிலையில் காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் குறிகட்டுவான் இறங்குதுறை புனரமைப்பு பணி மற்றும் இறங்குதுறைக்கான வீதி மறுசீரமைப்பு பணிகள் நாளைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது. குறிகட்டுவான் இறங்குதுறை பகுதியில் நாளைய தினம் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு நடைபெறவுள்ள ஆரம்ப நிகழ்வில் துறைமுகங்கள், நெடுஞ்சாலைகள், போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்க உள்ளனர். சுமார் 299 மில்லியன் ரூபாய் நிதி செலவில் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினரும் துறைசார் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட 2 வாகனங்களில் ஒன்று இன்று அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளமையினால் அவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்பு சலுகைகள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலையில் உள்ள ஹார்டன் இல்லத்தில் குடியேறியுள்ளார். இந்த சட்டத்துக்கு அமைய ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட போக்குவரத்து வசதிகளும் திரும்ப பெறப்படும். அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட வாகனங்களும் ஒப்படைக்கப்பட உள்ளன. குண்டு துளைக்காத கார் மற்றும் டொயோட்டோ லேண்டர் ரோவர் 2012ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டது. குண்டு துளைக்காத கார் பழுது பார்ப்பதற்காக பல மாதங்களாக மாத்தறையில் வாகனம் பழுது பார்க்கும் இடத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பழுதுபார்ப்பு பணி இன்னும் முடிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் வாகனத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ஜனாதிபதி செயலகத்துக்கும் மஹிந்த தரப்பில் அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு நேற்று தங்காலையிலிருந்து கொழும்புக்கு ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இன்று அரசாங்கத்திடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கமே 2 வாகனங்களும் இல்லாத நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரிகள் பயணிக்க வாகனங்கள் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது. குண்டு துளைக்காத வாகனம் இல்லாததால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறித்து அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் போக்குவரத்துக்காக 2 ஓட்டுநர்கள் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டனர். மேலும் இந்த 2 நியமங்களும் நேற்று முன்தினம் முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டுக்கான காப்போது சாதனதர பரீட்சைக்கான இணையவழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பது தொடர்பான அறிவித்தல் வெளியாகியுள்ளது.
குறித்த அறிவிப்பு பரீட்சை திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு காப்போதரர் சாதாரணதர பரீட்சை விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது எதிர்வரும் 9ஆம் தேதி நள்ளிரவுடன் முடிவடையும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எக்காரணம் கொண்டும் அது நீடிக்கப்படாது என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஏதேனும் வினவ வேண்டுமானால் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 0112784422 என்ற தொலைநகல் எண் அல்லது இணையதளத்தினூடாக இதனை அறிந்து கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. வடமத்திய மாகாணத்தில் முன்னாள் ஆளுநர் மஹிபால ஹேரத் மூலம் அனுராதபுரம் பெரியகுளம் வனப்பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதாக கூறப்படும் ஹோட்டல் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. மஹிபால கேரத் அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்தி தனது மனைவியின் பெயரில் பெரமியன் குளம் வனப்பகுதியில் அமைந்துள்ள ஹோட்டல் மற்றும் 60 பேஜஸ் காணியில் அமைந்துள்ள கட்டிடம் என்பனவற்றை ஒரு மாதத்துக்குள் அகற்றுமாறு அறிவிக்கப்பட்டது. இதன்படி குறித்த கட்டிடத்தை இடிக்குமாறு பிரதேச செயலாளர் கடந்த மாதம் 18ஆம் தேதி ஒரு கடிதத்தில் அவருக்கு தெரிவித்தார். இந்த நிலையில் மஹிபால கேரத் மூலம் குறித்த கட்டிடம் இடிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் கொள்கைக்கமைய அனுராதபுரம் மாவட்டத்தில் காணப்படும் வனப்பகுதியின் எல்லை நிர்ணயத்தை நீர்ப்பாசன திணைக்களம் அண்மையில் ஆரம்பித்தது. இதற்கமைய பெரமியன் குளம் வனப்பகுதியை எல்லை நிர்ணயம் செய்யும் சந்தர்ப்பத்தில் எந்தவொரு சட்ட ஆவணங்களுமின்றி அங்கு சட்டவிரோதமாக கோட்டல் அமைக்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாநகர சபையின் பிரதி முதல்வருக்கு எதிரான வழக்கை சுமூகமாக முடிக்கவே நான் விரும்புகின்றேன். அதற்காகவே அவரை பதவி விலகுமாறு கூறியிருந்தேன் என ஸ்ரீ டெலோ கட்சியின் தலைவர் உதயராசா தெரிவித்தார். வவுனியா மாநகர சபையின் செயற்பாடுகளை திறம்பட முன்னெடுத்து செல்வது தொடர்பான ஆளும் கட்சியைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் மாநகர சபை உறுப்பினர்களுடன் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். நினைக்கிறேன், இந்த வவுனியா மாநகர சபை ஆரம்பித்து 4 மாதங்களுக்கு பிறகு கட்சி தலைமைகளுக்கான கூட்டம் இன்று வவுனியா கானா விருந்தகத்தில் நடத்தப்பட்டது. அதுக்கமைய இந்த மாநகர சபையின் வேலை திட்டங்கள், மாநகர சபையால் நாங்கள் முன்வைத்த நிபந்தனைகள் எவ்வாறு முன்னெடுத்து செல்லப்படுகின்றது என்ற பல பிரச்சனைகள் இதில் பேசப்பட்டது. குறிப்பாக மாநகர சபையில் எங்களின் கட்சிக்கு தொடரப்பட்ட வழக்கு சம்பந்தமான விடயங்களும் இதில் இன்றைக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவைக்காக எல்லா கட்சிகளுக்கும் அதை நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கின்றோம். நீதிமன்றத்தில் ஒரு மாநகர சபைக்கு எதிராகவும் எங்களோட உறுப்பினருக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கு சம்பந்தமான கலந்துரையாடலை நான் இதில் முன்வைக்கினேன். அதை எப்படியா நாங்கள் அந்த வழக்கை கொண்டு செல்கிறதுன்றதும், அது தொடர்ந்து ஏனைய கட்சிகளுக்குள் முரண்பாடு இல்லாமல் இந்த சபையை எப்படி நாங்கள் கொண்டு செலுத்த வேண்டும், எவ்வாறான வேலை திட்டங்களை நாங்கள் மக்கள் மத்தியில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற பல பிரச்சனைகள் பேசப்பட்டது. அதற்காக டெலோ சார்பாக பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் தலைவருமான அண்ணன் செல்வம் வழக்கண்ணன் வந்திருந்தவர், தமிழரசு கட்சி சார்பாக வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் ஐயா அவர்கள் வந்திருந்தவர், புலட் சார்பாக முன்னாள் நகரசபை உப தலைவராக இருந்த அண்ணன் மோகன் அவர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வவுனியா மாவட்ட இணைப்பாளர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் மயூரன் அவர்களும், ஜனநாயக போராளிகள் அமைப்பின் தலைவர் துளசி அவர்களும், ஊடக பேச்சாளர் துளசி அவர்களும் வந்திருந்தவர். இதில் பலதரப்பட்ட கட்சிகள் பல நிபந்தனைகளை முன்வைத்து இனிவரும் காலங்களில் எவ்வாறு இந்த மாநகர சபையின் வளர்ச்சியை, இந்த மாநகர சபை இருக்கக்கூடிய குறைபாடுகளை பூர்த்தி செய்கின்றது என்ற நிலப்பாடுகளை இவர்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக, சைக்கிள் சின்னம் சார்பாக வவுனியா மாவட்ட இணைப்பாளர் தவபாலன் அவர்களும் வந்திருந்தார். அது சம்பந்தமான நிறைய பிரச்சனையை நாங்கள் இதில் கலந்து ஆலோசிச்சிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை இப்படியான கட்சி கூட்டங்களை கூட்டி இந்த மாநகர சபையை குழப்பம் இல்லாமல், ஆளுங்கட்சியினருக்குள்ள முரண்பாடுகள் இல்லாமல் இந்த சபையை கொண்டு போகணும் என்கின்ற வாத பிரதிவாதங்களும் நடந்திருந்தது. தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சி அமைத்த சபைகளில் இவ்வாறான ஒரு குழப்பமான நிலைமை காணப்படுகிறது. 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் கட்சி தலைவர்கள் கூடி கலந்துரையாட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? உண்மையான காரணம் என்னென்று சொன்னால், தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ள முரண்பாடு என்பதை தவிர்த்து இதில் இருக்கக்கூடிய நாங்கள் பல கட்சிகள் சேர்ந்துதான் இந்த சபையை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன்
5 கட்சிகள் சார்பாகத்தான் இந்த வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்கள பிரதேச சபை தவிர்ந்த ஏனைய 3 பிரதேச சபையும் மாநகர சபையும் உருவாக்கி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். இந்த ஒரு உதாரணத்துக்கு இன்று வவுனியா மாவட்டத்தின் மாநகர சபையின் முதல்வராக இருக்கின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சார்பாக போட்டி போட்ட உறுப்பினர் ஒருவர் தான் முதல்வராக இருக்கின்றார். அதே போன்று ஜனநாயக தேசிய கூட்டணியில் போட்டி போட்ட நாங்கள் துணை முதல்வராக இருக்கின்றோம். இணைய உறுப்பினர்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக 2 உறுப்பினர்கள், அதே போன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக ஒரு உறுப்பினர்கள், அப்படி பல உறுப்பினர் கட்சிகளை சார்ந்தவர், தமிழரசு கட்சியை சார்ந்த 3 உறுப்பினர்கள். அதற்காக அந்த கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்குள்ள முரண்பாடு வரக்கூடாது என்பதற்காக கட்சி தலைமைகள் அந்த இருக்கக்கூடிய தேவைகளை கதைத்து இவ்வாறு இந்த அபிவிருத்திகளை சமமான நிலையில் பிரித்துவர் கட்சிகளுக்குமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த கூட்டத்தை நாங்கள் கூடுவதற்கான தீர்மானம் சபை அமைக்கின்ற பொழுது கூட நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்திருந்தோம். உங்களுடைய கட்சி உறுப்பினர் பிரதி முதல்வராக இருக்கின்ற நிலையில் அவரை நீங்கள் ராஜினாமா செய்ய அழுத்தம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது உண்மையா இன்றைய கூட்டத்தில் கலந்துரையாடியிருக்கிறது? இல்லை, உண்மையில் அழுத்தம் என்பதை தாண்டி இப்போ இன்றைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கொண்டு நிலுவையில் இருக்கிறதால இந்த வழக்கை நாங்கள் எவ்வாறு கையாளணும் என்பதற்கான கலந்துரையாடல் ஒன்று நடந்தது. அதில் நாங்கள் அந்த வழக்கு என்னத்துக்காக தொடரப்பட்டதோ அதில் இருந்து நாங்கள் அந்த வழக்கில் இருந்து இலகுவாக அந்த வழக்கை நாங்கள் முடிப்பதற்காக அந்த தீர்மானத்தை நான் எடுத்திருந்தேன். உண்மையில் அது கட்சியை தாண்டி நான் எடுத்திருந்த முடிவொன்று என்னத்துக்காக அந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கோ அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தினால் அந்த வழக்கு இலகுவாக நாங்கள் முடிக்கலாம் என்றது. நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கை தொடர்ச்சியாக கொண்டு போவது ஆரோக்கியமாக இருக்காது என்பதற்காக நாட்டுக்கு அரசு அனுசரணையுடன் போதைப் பொருட்கள் கொண்டுவரப்படுகின்றன. அரசு அனுசரணையுடன் அவை கைப்பற்றப்படுகின்றன. மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினரான புபக் தண்டா எனும் சனா என்பவரை தெற்குக்கு படகில் பெருந்தொகையான போதைப் பொருட்களை கொண்டு வந்தார் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தெற்கு மாகாணத்தில் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் பிரதான பேசுபொருளாக காணப்படுகிறது. இந்த அரசாங்கத்தில் தான் 323 கொள்கலன்கள் எந்தவிதமான பரிசோதனைகளுமின்றி விடுவிக்கப்பட்டன. போதைப் பொருள் அடங்கிய 2 கொள்கலன்கள் இலங்கைக்கு வருவதாக சர்வதேச புலனாய்வு பிரிவு அறிவித்த போதும் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. பொறுப்பற்ற வகையில் செயற்பட்டுவிட்டு இன்று பிறர் மீது குற்றம் சாட்டுகின்றனர். அரசு அனுசரணையில் தான் போதைப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. அரசு அனுசரணையுடன் தான் போதைப் பொருட்கள் தற்போது கைப்பற்றப்படுகின்றன. கைப்பற்றப்படும் போதைப் பொருள் தொகைக்கும் தமக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என அரசாங்கத்தால் குறிப்பிட முடியாது. மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினரான புபத் தண்டா எனும் சனா எனும் போதைப் பொருள் வியாபாரி அண்மையில் கைது செய்யப்பட்டார். அவரை விடுவிப்பதற்கு அரசியல் தரப்பிலிருந்து கடும் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது. இந்த சனாதான் படகூடாக அம்பாந்தோட்டை பகுதிக்கு போதைப் பொருட்களை கொண்டு வந்துள்ளார். ஆகவே பிறரை குற்றம் சாட்ட முன் தமது தரப்பின் குற்றச்சாட்டுக்களை அரசாங்கம் ஆராய வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் மற்றும் இலங்கைக்கு ஆதரவான ஏனைய சில நாடுகளின் வேண்டுகோளுக்கு அமைவாகவே இனப்பிரச்சனை எனும் சொல்லுக்கு பதிலாக மோதல் எனும் பதம் சேர்க்கப்பட்டதாகவும் சொற்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டாலும் அது சார்ந்து நிற்கும் பொருளில் எவ்வித மாற்றமும் இல்லை எனவும் இணைய அனுசரணை நாடுகளுக்கு தலைமை வைக்கும் பிரிட்டன் விளக்கம் அளித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 60வது கூட்டத்தொடர் கடந்த 8ஆம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமானது. இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றும் விதமாக பிரிட்டன் தலைமையில் கனடா, மாலபி, மொண்டனீக்ரோ மற்றும் வட மெசிடோனியா உள்ளிட்ட இணை அனுசரணை நாடுகளால் இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் எனும் தலைப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இலங்கை தொடர்பான புதிய பிரேரணையின் 1வது வரைவு கடந்த மாதம் 9ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதனை அடுத்து அப்பிரேரணை தொடர்பில் கடந்த மாத நடுப்பகுதியில் நடைபெற்ற உத்தியோகபூர்வற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற இலங்கையின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட தரப்பினர் தமது மாற்று அபிப்பிராயங்களை முன்வைத்தனர். அதன் பிரகாரம் இலங்கை தொடர்பான இணை அரசு நாடுகள் புதிய பிரேரணை 1ஆம் கட்ட மீளாய்வுக்குட்படுத்தப்பட்டு திருத்தங்கள் உள்வாங்கப்பட்ட பிரேரணை கடந்த மாத இறுதியில் வெளியிடப்பட்டது. அந்த திருத்த பிரேரணையில் மோதல்கள் என்னும் சொல்லின் மூலம் இனப்பிரச்சினை என்ற பதம் பதிலீடு செய்யப்பட்டிருந்ததுடன் சர்வதேச மனிதாபிமான சட்டத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட சட்டவாதியின் பங்கேற்புடனான பிரத்யேக நீதித்துறை பொறிமுறை ஒன்றை நிறுவது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்த விடயம் முற்றாக நீக்கப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் இது பற்றி இலங்கையில் உள்ள பிரதானி உயர்ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் ஜெனீவாவில் உள்ள பிரதானிய பிரதிநிதிகளிடம் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் கேட்டறிந்து கொண்டார்.
அதற்கு பதிலளித்த பிரதிநிதிகள் பிரேரணையில் இனப்பிரச்சினை எனும் சொல்லுக்கு பதிலாக மோதல்கள் என்ற பதத்தை பயன்படுத்துமாறு இலங்கை அரசாங்கமும் இலங்கைக்கு ஆதரவான வேறு சில நாடுகளும் தம்மிடம் கூறியிருந்ததாக தெரிவித்துள்ளார். அத்தோடு பிரேரணையில் சொற்பதங்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பினும் அவை பிரதிபலிக்கும் பொருளில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என அவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். இருப்பினும் இம்முறை பேரவையில் நிறைவேற்றப்படக்கூடிய பிரேரணை கடந்த காலங்களில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணைகளை விட மிகவும் வலுவாக அமைய வேண்டியது அவசியம் என தாம் ஏற்கனவே வலியுறுத்தியதை நினைவுகூர்ந்த சுமந்திரன், அவ்வாறு இருக்கையில் முன்னைய தீர்மானங்கள் உள்வாங்கப்பட்டிருந்த விடயங்கள் நீர்த்து போகச் செய்யும் வகையில் இப்பிரேரணை அமையக்கூடாது என சுட்டிக்காட்டினார். அது மாத்திரமன்றி பாதிக்கப்பட்ட மக்கள் ஏற்கனவே வெகுவாக அதிருப்தி அடைந்திருக்கும் பின்னணியில் பிரேரணையில் உள்வாங்கப்பட்டிருக்கும் சொற்களும் இவ்வாறு நீர்த்து போனால் அது மக்களின் நம்பிக்கை இழப்புக்கு வழிவகுக்கும் என அவர் எடுத்துரைத்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.